Hello NN for you squad. Welcome to Nursing Foundation Essay Preparation Series. In this video, we are going to clear breakdown about the question number 17 nursing process. இந்த வீடியோ நீங்க கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா அந்த nursing process எஸ்ஏவை எப்படி ஈஸியா நம்ம ரைட் பண்றது சினாப்சிஸ் கண்டென்ட் டாபிக்ஸ் எல்லாமே கிளியரா பிரேக் டவுன் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டினை தான் நம்ம பிரேக் டவுன் பண்றோம். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா definition of nursing process and what are all the characteristics of nursing process and explain the மேனேஜ்மெண்ட் ஆஃப் த நர்சிங் டயக்னோசிஸ். நர்சிங் டயக்னோசிஸ் வந்து கிளியரா பிரேக் டவுன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் மார்க்ஸ் கொஞ்சம் அதிகம். ஸோ வந்து இதுக்கு தகுந்த மாதிரி சினாப்சிஸ் மேக் பண்ணுவோம். இன்ட்ரோடக்ஷன் காமனாக எழுதிக்கோங்க, டெஃபினிஷன் பர்பஸ் மட்டும் ஆட் பண்ணுறோம். கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கேட்டிருக்காங்க. இந்த காம்போனன்ட் ஆஃப் த நர்சிங் ப்ராசஸ் இஸ் ஆல்சோ ரெஃபர் டு அஸ் த நர்சிங் டயக்னோசிஸ் ஃப்ரேம்வொர்க் அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் த ரோல் ஆஃப் நர்ஸ் இன் த ப்ரியாரிட்டைஸ்டு கேர். First, we move into the introduction of the nursing process. Nursing process is nothing but it is one of the scientific and systemic approach. Or nurses should follow the nursing process for the identify, plan and deliver of the individualized patient care. Or nursing process வந்து ஒரு nurse compulsory follow பண்ணணும் because it is systemic and a scientific approach னு சொல்றாங்க. ஸோ இதை ஃபாலோ பண்றதுனால ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த ப்ராப்ளம், பிளான் ஃபார் த ப்ராப்ளம் அண்ட் த டெலிவரி ஆஃப் த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் டு த இண்டிவிஜுவல். ஸோ இதை நம்ம பார்க்கறதுனால நர்சஸ்க்கு வந்து டிசிஷன் மேக்கிங் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில் வந்து அதிகமாகுதுன்னு சொல்றாங்க. இட் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் த குவான்டிட்டி, குவாலிட்டி, கண்டினியூட்டி, ஹோலிஸ்டிக் கேர். இதை கம்ப்ளீட்டாக நம்ம கோல் ஓரியன்டாக இருக்கும். ஸோ பேஷண்ட்டோட ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும், ஈஸியாக ரெக்கவர் ஆயிடுவாங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங் ப்ராசஸோட இன்ட்ரோடக்ஷன். நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் இன்டு த டெஃபினிஷன் ஆஃப் த நர்சிங் ப்ராசஸ். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டெஃபினிஷன் இருக்கு, 3 மெமரி பண்ணிக்கோங்க. Nursing process is a systematic, rational method for planning and providing the individualized nursing care. ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலோட ஹெல்த்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நம்ம பிளான் பண்ணி கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங் ப்ராசஸ். இட் எய்ம்ஸ் டு ஐடென்டிஃபை த client health status, determine the actual and potential problem or delivering the special or specific nursing intervention to meet those needs. அதாவது பாத்தீங்க அப்படின்னா அந்த நர்சிங் ப்ராசஸ்ல ஒரு பர்டிகுலரா ஒரு இண்டிவிஜுவல் எடுத்து அந்த இண்டிவிஜுவலுக்கு கரண்டா என்ன ப்ராப்ளம், ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அது வந்ததுக்கான ரீசன், டிட்டர்மினன்ட் அண்ட் பொட்டன்ஷியல் ப்ராப்ளம் வந்து பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கான நர்சிங் இன்டர்வென்ஷன் கொடுக்கறதுனால ஈஸியா பேஷண்ட் வந்து ரெக்கவர் ஆயிடுவாங்க. லாஸ்ட் டயக்னோசிஸ் இஸ் இட் இஸ் a ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச் தட் ப்ரொமோட்ஸ் த சயின்டிபிக் ரீசனிங் அண்ட் கிளினிக்கல் ஜட்மெண்ட். இந்த நர்சிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பேஷண்டோட அந்த இல்னஸை ப்ரிவென்ட் பண்ணணும். இதை சயின்டிஃபிக்கா ரீசன் பண்ணி ஜட்ஜ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங் ப்ராசஸ். டோட்டலா ஒரு 3 டெஃபினேஷன் இருக்கு, 3 மெமரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் இன்டு த பர்பஸ் ஆஃப் த நர்சிங் ப்ராசஸ். வை நம்ம நர்சிங் ப்ராசஸ் வந்து இந்த நர்சிங் கேர்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஐடென்டிஃபை த கரண்ட் பேஷண்ட் ஹெல்த்னஸ் வந்து இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அது ரிலேட்டடா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு டு டிட்டர்மைன் த ஆக்சுவல் ஆர் பொட்டன்ஷியல் ஹெல்த் ப்ராப்ளம். அண்ட் த தேர்ட் பாயிண்ட் இஸ் த இண்டிவிஜுவலைஸ்டு பிளான் டு மீட் த ஐடென்டிஃபைட் நீட்ஸ். பேஷண்டோட நீட் என்னன்னு தகுந்த மாதிரி பிளான் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் டெலிவர் த ஹோல் ஓரியன்டட் நர்சிங் கேர். ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து ரெடியூஸ் பண்ணுங்கிற கோல் ஓரியன்டாவே போகும்னு சொல்றாங்க. லாஸ்ட் ஒன் இஸ் த effective communication and continuity of care. These 5 points are the purpose of the nursing process. Next one, characteristics of the nursing process பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு 9 characteristics இருக்கு. இது 9 உங்களுக்கு சப்டைட்டில்ஸ் தான். இது 9 வச்சு நீங்க என்ன பண்ணணும்னா உள்ள எலாபரேட்டா எழுதணும். இதனால கொஸ்டின்ல ஸ்பெசிஃபிக்கா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த நர்சிங் ப்ராசஸ் எலாபரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இஸ் ஏ சைக்ளிக் அண்ட் டைனமிக். செகண்ட் ஒன் இஸ் த கிளைண்ட் சென்டர்ட். தேர்ட் ஒன் இஸ் சிஸ்டமேட்டிக் and interpersonal and collaborative, universally applicable, based on scientific problem solving and decision making oriented, require and judgment and prioritized, critical thinking based. So இந்த 9 வச்சு இப்ப எலாபரேட் பண்ண போறோம். வாட் இஸ் மீனிங் நான் சொல்றேன், அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சைக்ளிக் அண்ட் டைனமிக் மீன்ஸ் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு ஒரு கண்டினியூட்டியான கேர் இருக்கும். ஸோ வந்து அவங்களுக்கு பொட்டன்ஷியல் வந்து அதாவது கியூரிங் பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கும். கிளைண்ட் சென்டர்னா நம்மளோட நர்சிங் ப்ராசஸ் கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா கிளைண்டோட சிம்டம் அண்ட் அவங்களோட டிசீஸை பேக் பண்ணி தான் இருக்கும். சிஸ்டமேட்டிக் மீன்ஸ் இது யூனிவர்சலா ஃபாலோ பண்றது. இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறோம். இன்டர்பர்சனல் அண்ட் கொலாபரேட்டிவ் மீன்ஸ் த கேர் ஃப்ரம் த அதர் ஸ்பெஷாலிட்டி. இப்போ இன்கேஸ் த பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீவர் இருக்குன்னா கொலாபரேட்டிவ் கேர் மீன்ஸ் அவங்களுக்கு டபிள்யூபிசி கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிட்டு அது எகைன் வந்து ரிப்பீட் ஆகாத பார்த்துக்கும். யூனிவர்சலி அப்ளிகபிள் மீன்ஸ் த ஆல் என்டையர் த வேர்ல்டு வந்து இந்த நர்சிங் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்றாங்க. இட் இஸ் அ சயின்டிஃபிக் ப்ராப்ளம் சால்விங் மீன்ஸ் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கோல் ஓரியன்டா இருக்கு. ஸோ வந்து இதுல கம்ப்ளீட்டா வந்து பேஷண்டோட டிசீஸை கியூர் பண்றது, ஈஸியா ரெக்கவர் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ சயின்டிஃபிக்கா ப்ராப்ளம் சால்விங் மெத்தட்னு சொல்றாங்க. டிசிஷன் மேக்கிங் ஓரியன்டட் மீன்ஸ் இப்போ இன்கேஸ் ஒரு மெடிசன் ஒர்க் ஆகலைன்னா அடுத்த மெடிசன் வந்து போறோம் அப்படிங்கிற டிசிஷன் மேக்கிங் வந்து ஃபாஸ்டா இருக்கும். requires the sound judgment and the prioritization. பேஷண்ட்டுக்கு இப்போ சைன்ஸ் அண்ட் சிம்டம் இருக்கு இல்லை டிசீஸ் இருக்குன்னா அதுல ஃபர்ஸ்ட் எந்த ப்ரியாரிட்டைஸ் வை கேர் கொடுக்கலாம்னு சொல்றாங்க. கிரிட்டிக்கல் திங்கிங்கும்
எலாபரேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா காம்போனன்ட் ஆர் ஸ்டெப்ஸ் இந்த நர்சிங் ப்ராசஸ். டோட்டலா வந்து 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நர்சிங் கேர் பிளான்லாம் மேக் பண்ணியிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த அசஸ்மெண்ட், நர்சிங் டயக்னோசிஸ், பிளானிங். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன், எவாலுவேஷன். அசஸ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா சப்ஜெக்டிவ் டேட்டா அண்ட் ஆப்ஜெக்டிவ் டேட்டா டூ கலெக்ட் பண்ணுவோம். சப்ஜெக்டிவ் டேட்டா மீன்ஸ் பேஷண்ட் என்ன சொல்றது, ஆப்ஜெக்டிவ் டேட்டா மீன்ஸ் யுவர் அப்சர்வேஷன். அந்த நர்சிங் டயக்னோசிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 ஸ்டெப் நர்சிங் டயக்னோசிஸ் ஃப்ரேம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்ட் 1ல பாத்தீங்கன்னா நந்தா நர்சிங் டயக்னோசிஸ் ரிலேட்டட் டு எழுதணும். லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஆஸ் எவிடன்ஸ்டு பைன்னு சொல்லிட்டு நர்சிங் டயக்னோசிஸ் மேக் பண்ணணும். நெக்ஸ்ட் பிளானிங்ல பாத்தீங்கன்னா மெஷரபிள், ரியலிஸ்டிக் அண்ட் டைம் ஓரியன்டா இருக்கணும். அச்சீவ்மெண்ட் வந்து ஈஸியா பண்ற மாதிரி இருக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன்னா புட்டின் இன்டு த ஆக்ஷன். இப்போ நம்ம பிளான் பண்ண ட்ரீட்மெண்ட் மாடலிட்டிஸ் எல்லாமே அந்த பேஷண்ட்டுக்கு இல்லைனா அந்த இண்டிவிஜுவலுக்கு இன்டர்வென்ஷன் கொடுக்குறது வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன். எவாலுவேஷன் மீன்ஸ் த அவுட்கம். இப்போ வந்து நம்மளோட ட்ரீட்மெண்ட்னால அவங்களுக்கு ஏதாவது யூஸ் இருக்கா, ரெஸ்பான்ஸ் எந்த அளவு இருக்குன்னு பார்க்கணும். இல்லை அப்படின்னா வேற ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம டிசிஷன் மேக் பண்ணணும். அதான் வந்து பாத்தீங்கன்னா காம்போனன்ட் ஆஃப் த நர்சிங் ப்ராசஸ். ஸோ இது இந்த ஃப்ளோ சார்ட் நீங்க அப்படியே ஈஸியா ரைட் பண்ணிக்கோங்க. ஒரு பேஜ் ஃபுல்லா ரைட் பண்ணுங்க. அசஸ்மெண்ட், நர்சிங் டயக்னோசிஸ், பிளானிங், இம்ப்ளிமெண்டேஷன், எவாலுவேஷன்ஸ். கோல் நீங்க ஆட் பண்ணிக்கிறதுனால ஆட் பண்ணிக்கலாம். Assessment means data collection. Nursing diagnosis means identification of the problem. Third one is the planning means setting of goal and plan for the treatment. Implementation means performance of the treatment and evaluation means the assessment of the outcome. Next subtitle என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோல் ஆஃப் நர்ஸ் இன் த ப்ரியாரிட்டைஸ்டு கேர். ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸ் தான் பாத்தீங்கன்னா நர்சிங் டயக்னோசிஸ் ஃப்ரேம் ஒர்க்கும் கூட. ரோல் ஆஃப் நர்ஸ் இந்த ஒவ்வொரு ஸ்டெப்லயே நர்சஸோட ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அசஸ்மெண்ட் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன்ல அசஸ் த பேஷண்ட் கண்டிஷன் தரவுலி, பிசிக்கல், எமோஷனல் அண்ட் சைக்காலஜிக்கலி எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். ஐடென்டிஃபை த ஆக்சுவல் அண்ட் பொட்டன்ஷியல் ப்ராப்ளம் ரிலேட்டட் டு த அர்ஜ் இன்டென்ஷன். செட்டிங் ப்ரியாரிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏர்வே, பிரீத்திங், சர்க்குலேஷன். ஹை ப்ரியாரிட்டி, இன்டர்மீடியட் ப்ரியாரிட்டி, லோ ப்ரியாரிட்டின்னு 3ஆ கிளாஸிஃபை பண்ணிக்கணும். ஹை ப்ரியாரிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு ஏதாவது எமர்ஜென்சி இல்லை லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷன் இருந்ததுன்னா அது கொடுக்கணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ரியாரிட்டி. இன்டர்மீடியட் ப்ரியாரிட்டி மீன்ஸ் நான் எமர்ஜென்சி லைக் பெயின், இன்ஃபெக்ஷன். லோ ப்ரியாரிட்டி மீன்ஸ் சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ் மாதிரி இருக்கிறதுல நம்ம லோ ப்ரியாரிட்டியில் எடுத்துட்டு வந்துடணும். பிளானிங் ஃபார் த கேர் மீன்ஸ் தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட்டை யூஸ் பண்ணணும். எஸ் மீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரியலிஸ்டிக் அண்ட் டைம் பவுண்ட். இந்த 5 ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி தான் அதை பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் மீன்ஸ் இப்போ பிளான் பண்ணதை நம்ம என்ன பண்ணணும், அந்த ட்ரீட்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அக்கார்டிங் டு த ஹை ப்ரியாரிட்டி, இன்டர்மீடியட் ப்ரியாரிட்டி அண்ட் லோ ப்ரியாரிட்டி வைஸ். இந்த டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு அந்த லெவல் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகணும், ஃபீவரோ இல்லை பெயினோ. எவாலுவேஷன் மீன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த ட்ரீட்மெண்ட், வெரிஃபைங் த பேஷண்ட் ப்ராக்ரஸ் அக்கார்டிங் டு த ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பேஷண்ட்டுக்கு என்னென்ன ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எவாலுவேஷன். கம்யூனிகேஷன் அண்ட் கோஆபரேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் வந்து ஹெல்த் கேர் டீம் எஃபெக்டிவா இருக்கணும். அண்ட் கொலாபரேஷன் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டிஸ் வைஸ் பேஷண்ட் அண்ட் அவங்களோட ஃபேமிலிக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன். லாஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வொகேசி அண்ட் சேஃப்டி. ஃபர்ஸ்ட் இந்த நர்சிங் ப்ரியாரிட்டிஸ்ல அந்த 7 சப்டைட்டில் எழுதிட்டு அப்புறமேட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈச் எலாபரேட்டா ரைட் பண்ணுங்க. அட்வொகேட் அண்ட் சேஃப்டி மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் அட்வொகேட்டா இருக்காங்க, அவங்களோட ப்ரியாரிட்டைஸ்டு கேர் கொடுக்குறோம், டிசிஷன் மேக்கிங் வந்து ரைட் பண்றோம்னு சொல்றோம். ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் ரைட் பண்ணிக்கோங்க. ஹை ப்ரியாரிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் த்ரெட்டனிங், இன்டர்மீடியட் ப்ரியாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் லைஃப் த்ரெட்டனிங், லோ ப்ரியாரிட்டி அப்படின்னா சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் we move on into the nursing diagnosis. நர்சிங் டயக்னோசிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டெஃபினேஷன் இருக்கு. அதுல ஒரு 2 டெஃபினேஷன், லாஸ்ட் டெஃபினேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நர்சிங் டயக்னோசிஸ் இஸ் a clinical judgment about the client response to the actual or potential health or life process. நர்சிங் டயக்னோசிஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட். இப்போ கிளைண்ட் வந்து என்ன ரெஸ்பான்ஸ்ல இருக்காங்கன்னு பார்க்கறது. இட் ப்ரொவைட் த செலக்டிங் நர்சிங் இன்டர்வென்ஷன். நர்சிங் டயக்னோசிஸ் தான் பார்த்தீங்கன்னா என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கணுங்கிறதே செலக்ட் பண்ணுது. இன் விச் த நர்ஸ் இஸ் அக்கௌண்டபிள். லாஸ்ட் நந்தா நர்சிங் டயக்னோசிஸ் கொடுத்த டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a statement that describes the patient actual or potential health problem which can be prevented or resolved by the independent nursing action. இப்போ கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எய்தர் ஆக்சுவல் ஆர் பொட்டன்ஷியல் ஹெல்த் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். பட் அதை ப்ராப்ளமை எராடிகேட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா ரிசால்வ் பண்ணும் டிபெண்டிங் ஆன் த நர்சிங் ஆக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங் டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. டைப்ஸ் ஆஃப் நர்சிங் டயக்னோசிஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 டைப்ஸ் இருக்கு. ஆக்சுவல், ரிஸ்க், ஹெல்த் ப்ரொமோஷன், சிண்ட்ரோம் அண்ட் வெல்னஸ் நர்சிங் டயக்னோசிஸ் ரைட் பண்ணிக்கோங்க. காம்போனன்ட் ஆஃப் டயக்னோசிஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன, ஈட்டியாலஜினா சைன்ஸ் அண்ட் சிம்டம் என்ன அப்படிங்கறத ரைட் பண்ணும். ஃபார்மட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நர்சிங் டயக்னோசிஸ் ரைட் பண்றதுக்கு 3 ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்ளம், செகண்ட் ஒன் ஈட்டியாலஜி, தேர்ட் ஒன் சைன்ஸ் அண்ட் சிம்டம். அதான் அந்த ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா நந்தா நர்சிங் டயக்னோசிஸ்ல இருக்கிறது நீங்க எடுத்துக்கணும். ரிலேட்டட் டு ரைட் பண்ணி என்ன ஈட்டியாலஜி அண்ட் சிம்டம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஆஸ் எவிடன்ஸ் பை ரைட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த
நர்சிங் ப்ராசஸ் அண்ட் நர்சிங் டயக்னோசிஸ் கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்க கம்ப்ளீட்டா அந்த எல்லா ஸ்லைடுமே ரைட் பண்ணணும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நர்சிங் ப்ராசஸ்னா என்ன, டெஃபினேஷன் 3 டெஃபினேஷன்ல 2 டெஃபினேஷன் படிச்சுக்கோங்க, பர்பஸ்ல 5 பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த லைன் கேரக்டரிஸ்டிக்ஸை லிஸ்ட் டவுன் பண்ணிட்டு ஈச் கேரக்டரிஸ்டிக்ஸ் நீங்க ஓனா ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் காம்போனன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த 5 காம்போனன்ட் அசஸ்மெண்ட், டயக்னோசிஸ், கோல், பிளானிங், இம்ப்ளிமெண்டேஷன், எவல்யூஷன். எகைன் அது என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 ஒன் பை ஒன்னா லெஸ் டவுன் பண்ணுங்க. ரோல் ஆஃப் நர்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 பாயிண்ட்ஸ் நீங்களே ரைட் பண்ணிக்கோங்க. அந்த ஹைக் ப்ரியாரிட்டி, இன்டர்மீடியட் ப்ரியாரிட்டி, லோ ப்ரியாரிட்டி எல்லாம் வந்து ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நர்சிங் டயக்னோசிஸ் இல்ல சப்டைட்டில் ஆட் பண்ணல, நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நர்சிங் டயக்னோசிஸ்னா என்னன்னு டெஃபினேஷன் 3 இருக்கு, அது 3 படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் நர்சிங் டயக்னோசிஸ், காம்போனன்ட் ஆஃப் நர்சிங் டயக்னோசிஸ், ஹவு டு ஃப்ரேம் அ நர்சிங் டயக்னோசிஸ். ஒரு நர்சிங் டயக்னோசிஸ்க்கு நீங்க ஃப்ளோ சார்ட் அந்த டிரா பண்ணீங்கன்னா கூட ப்ராப்ளம் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நர்சிங் ஃபவுண்டேஷன் எஸ்ஏல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.